உலகெங்கும் வாழும் பி பாசிட்டிவ் தமிழ் யூடியூப் உறவுகளுக்கு வணக்கம். அந்த பெண்ணின் பெயர் ட்ரோண்ட்ரா பைரன். அவள் தன்னுடைய வாழ்வில் அனைத்தையும் இழந்து இனி தான் என்ன செய்வது என்று இருந்த நிலையில் அவளுடைய மகள் ஹைலி அந்த வீட்டின் பின்புறத்தில் சென்று அங்கே இருந்த புராதன நூலொன்றை எடுத்து வந்து தாயின் முன் மேசையில் வைத்தாள். அந்த நூலில் உள்ள சில விடயங்களை ட்ரோண்ட்ரா பைரன் பின்பற்றத் தொடங்கினாள். அன்றிலிருந்து அவள் வாழ்வை சூழ்ந்திருந்த அத்தனை சவால்களும் மறைந்து வாழ்வில் உன்னதமான நிலையை அடைந்தாள். தான் பெற்ற இந்த இன்ப நிலையை உலகில் உள்ள மற்றவர்களும் அடைய வேண்டும் என்பதற்காக அந்த மகள் கொண்டு வந்து மேசையில் வைத்த பழைய நூலில் உள்ள விடயங்களை இரகசியம் என்ற பெயரில் புத்தகமாக வெளியிட்டாள். இந்த இரகசியம் என்ற நூல் நாம் அனைவரும் வாசித்திருக்க வேண்டிய மிகவும் அவசியமான ஒன்றாகும். இந்த நூலை தான் எழுதுவதற்கான காரணத்தை பற்றி இரகசியம் என்ற நூலின் முன்னுரையிலே ட்ரோண்ட்ரா பைரன் பின்வருமாறு கூறத் தொடங்குகின்றார். ஓராண்டுக்கு முன் என் வாழ்க்கை திடீரென்று நிலை குலைந்து சரிந்தது. என் தந்தை எதிர்பாராமல் காலமானார். நான் அல்லும் பகலும் வேலையில் ஈடுபட்டு களைத்து துவண்டேன். சக ஊழியர்களுடனும் பிரியமானவர்களுடனும் என் உறவு சீர்கெட்டது. இந்த நம்பிக்கையற்ற நிலையிலிருந்து எனக்கு ஒரு மாபெரும் பரிசு கிடைக்கப் போகிறது என்று நான் அப்போது துளிகூட அறிந்திருக்கவில்லை. அப்போது நான் ஒரு மகத்தான இரகசியத்தின் கணநேர தரிசனம் எனக்கு கிடைத்தது. அது வாழ்க்கைக்கான இரகசியம். என் மகள் ஹைலி எனக்கு கொடுத்த 100 வருடம் பழமையான ஒரு புத்தகத்திலிருந்து அத்தரிசனம் எனக்கு கிடைத்தது. இரகசியத்தை உலக வரலாற்றின் ஊடாக தேடி கண்டறிந்த போது மனிதர்களான பிளேட்டோ, ஷேக்ஸ்பியர், நியூட்டன், பீத்தோவான், லிங்கன், எடிசன், எமர்சன், ஐன்ஸ்டீன் போன்ற அனைவரும் இதனை அறிந்திருந்தனர் என்பதை என்னால் நம்ப முடியவில்லை. எனக்கு அதிர்ச்சி கலந்த ஆச்சரியம். இதை ஏன் எல்லோரும் அறிந்திருக்கவில்லை? இரகசியத்தை இவ்வுலகிலுள்ள அனைவரோடும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற தணியாத வேட்கை என்னை ஆட்கொண்டது. இப்போது நம்மிடையே வாழ்ந்து வருபவர்களில் இந்த இரகசியத்தை அறிந்தவர்களை நான் தேடத் தொடங்கினேன். ஒருவர் பின் ஒருவராக அவர்கள் என் முன் தோன்றினர். நான் ஒரு காந்தம் போல் அவர்களை கவர்ந்தெழுக்க துவங்கினேன். என் தேடல் தொடங்கியவுடன் இப்போது நம்மிடையே வாழ்ந்து வரும் ஆசான்கள் ஒவ்வொருவராக என்னிடம் ஈர்க்கப்பட்டனர். நான் ஒரு ஆசானை கண்டறிந்தவுடன் அது சீரான சங்கிலி தொடர் போல அடுத்த ஆசானுடன் என்னை இணைத்துவிடும். நான் வழி தவறி செல்லும் பட்சத்தில் வேறு ஏதேனும் ஒன்று என் கவனத்தை ஈர்க்கும். அந்த திசை மாற்றத்தின் ஊடாக அடுத்த அரும்பெரும் ஆசான் என் முன் தோன்றுவர். இணைய தேடுதலில் தவறுதலாக ஓர் இணைப்பை அழுத்திவிட்டால் ஓர் இன்றியமையாத தகவலை சென்றடைய நான் வழிகாட்டப்படுவேன். பல நூற்றாண்டுகளாக இரகசியம் இருந்து வந்திருப்பதை ஒரு சில வாரங்களுக்கு உள்ளாகவே நான் கண்டறிந்தேன். தற்போது இரகசியத்தை கடைபிடித்து வருவோரையும் கண்டறிந்தேன். இரகசியத்தை ஒரு திரைப்படம் மூலமாக உலக மக்களிடம் எடுத்து செல்ல வேண்டும் எனும் குறிக்கோள் என் மனதில் ஆழமாக பதிவானது. அடுத்த 2-3 மாதங்களில் என் திரைப்பட மற்றும் தொலைக்காட்சி தயாரிப்பு குழுவினர் இரகசியத்தை கற்றறிந்தனர். குழு உறுப்பினர் ஒவ்வொருவரும் இதனை அறிந்திருப்பது இன்றியமையாததாக இருந்தது. ஏனெனில் இப்புரிதல் இல்லாமல் நாங்கள் மேற்கொள்ளவிருக்கும் முயற்சி இயலாத காரியமாகிவிடும். படம் எடுப்பதற்கு ஓர் ஆசானை கூட உறுதி செய்திராத நிலையிலும் இரகசியத்தின் மீது இருந்த அசைக்க முடியாத நம்பிக்கையால் நான் வசித்து வந்த ஆஸ்திரேலியாவிலிருந்து பெரும்பாலான ஆசான்கள் வாழ்ந்து வரும் அமெரிக்காவுக்கு நான் துணிந்து விமானம் ஏறினேன். 7 வாரங்கள் கழித்து அமெரிக்கா நெடுகிலும் வாழ்ந்து வரும் மகத்தான ஆசான்களில் 50 பேரை எங்கள் குழு 120 மணி நேரத்திற்கும் மேலாக ஓடக்கூடிய அளவிற்கு படம் பிடித்தது. நாங்கள் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியிலும்
இரகசியத்தை பயன்படுத்தியே இரகசியம் திரைப்படத்தை படம் பிடித்தோம். உண்மையில் எங்களுக்கு தேவைப்பட்ட ஒவ்வொரு நபரையும் ஒவ்வொரு சூழலையும் எங்கள் பால் ஈர்த்தோம். 8 மாதங்களுக்கு பின் இரகசியம் திரைப்படம் வெளியானது. உலகெங்கும் இப்படத்தின் தாக்கம் பரவ நடந்தேறிய அற்புத சம்பவங்கள் பற்றிய கதைகள் வெள்ளமென குவியத் துவங்கின. நாட்பட்ட வலி, மனத்தளர்ச்சி மற்றும் பிற நோய்களிலிருந்து குணமடைந்தது பற்றியும், விபத்துக்கு பிறகு முதலாக எழுந்து நடந்தது பற்றியும், மரணப்படுக்கையிலிருந்து மீண்டு வந்தது பற்றியும் மக்கள் எங்களுக்கு கதை மேல் கதையாக எழுதினர். இரகசியத்தை பயன்படுத்தி பெரும் பணத்தை ஈட்டிய, அஞ்சலில் எதிர்பாராத காசோலைகளை பெற்ற ஆயிரக்கணக்கான உண்மை சம்பவங்களை பற்றி எங்களுக்கு தகவல்கள் வந்தவண்ணமாக இருந்தன. மக்கள் இரகசியத்தை பயன்படுத்தி தாங்கள் விரும்பிய வீடுகள், வாழ்க்கை துணைகள், கார்கள், வேலைகள், பதவி உயர்வுகள் ஆகியவற்றை தங்கள் பால் ஈர்த்தனர். இரகசியத்தை பயன்படுத்தி சில நாட்களுக்குள்ளாகவே வியாபாரங்களில் பெரும் மாற்றங்கள் நிகழ்ந்த பல சம்பவங்கள் குறித்த தகவல்கள் எங்களுக்கு வந்தன. குழந்தைகளை உள்ளடக்கிய சிக்கலான குடும்ப உறவுகளில் பிணக்கம் நீங்கி இணக்கம் உண்டான இதயத்தை வருடும் இனிய கதைகளும் எங்களை வந்தடைந்தன. எங்களுக்கு வந்த பிரமிக்கத்தக்க கதைகளில் சில குழந்தைகளிடமிருந்து வந்தன. அதிக மதிப்பெண்கள் மற்றும் நல்ல நண்பர்கள் உட்பட தாங்கள் விரும்பிய எல்லாவற்றையும் இரகசியத்தை பயன்படுத்தி எப்படி தங்கள் பக்கம் ஈர்த்தனர் என்று அச்சின்ன சிறுசுகள் விரித்தன. மருத்துவர்கள் தங்கள் நோயாளிகளிடமும், பல்கலைக்கழகங்களும் பள்ளிகளும் தங்களுடைய மாணவர்களிடமும், உடற்பயிற்சி மையங்கள் தங்கள் வாடிக்கையாளர்களிடமும், பல கிறிஸ்தவ மத பிரிவுகளும் ஆன்மீக மையங்களும் தங்கள் வழிபாட்டு கூட்டத்தினரோடும் இரகசியம் குறித்த அறிவை பகிர்ந்து கொண்டனர். உலகெங்கும் உள்ள மக்கள் இரகசியத்தை தங்களுடைய குடும்பத்தாரோடும் உறவினரோடும் பகிர்ந்து கொள்வதற்காக இதற்கென்றே தங்கள் வீடுகளில் சிறப்பு விருந்து கூட்டங்களை நடத்தி வருகின்றனர். ஒரு சாதாரண பறவை இறகிலிருந்து $10 மில்லியன் உட்பட எல்லா விதமான பொருட்களையும் ஈர்க்க இரகசியம் பயன்படுத்தப்பட்டது. இத்திரைப்படம் வெளியான சில மாதங்களுக்குள்ளாகவே இவை அனைத்தும் நடைபெற்றுள்ளன. உலகெங்கிலும் உள்ள பல கோடி மக்களுக்கு ஆனந்தத்தை கொண்டு வருவதே நான் இரகசியத்தை படைத்ததன் நோக்கமாக இருந்தது. இன்றளவும் அப்படியே இருந்து வருகிறது. நாள்தோறும் உலகின் பல பகுதிகளிலிருந்து வயது, இனம், நாடு போன்ற பாகுபாடுகளின்றி அனைத்து மக்களிடமிருந்தும் இரகசியம் தங்களுக்கு கொண்டு வந்த மகிழ்ச்சிக்கு நன்றி தெரிவித்து எங்களுக்கு வந்து கொண்டிருக்கும் 1000 கடிதங்கள் எங்கள் நோக்கம் நிறைவேறி வருவதை பறைசாற்றுகின்றன. இந்த அறிவை கொண்டு உங்களால் செய்ய முடியாதது என்று எதுவும் இல்லை. நீங்கள் யார், எங்கு இருக்கிறீர்கள் என்பது ஒரு பொருட்டல்ல. இரகசியம் நீங்கள் விரும்பும் அனைத்தையும் உங்களுக்கு அளிக்க வல்லது. 24 அற்புதமான ஆசான்கள் இப்புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளனர். அவர்களுடைய பேட்டிகள் அமெரிக்காவெங்கும் பல்வேறு காலகட்டங்களில் பதிவு செய்யப்பட்ட போதும் அவர்கள் தெரிவித்த கருத்துக்களில் எவ்வித வேறுபாடும் இல்லை. இரகசியம் கற்றுக் கொடுத்த ஆசான்களில் வார்த்தைகளும் இரகசியம் செய்யப்பட்ட வியத்தகு கதைகளும் இப்புத்தகத்தில் அடங்கியுள்ளன. நான் கற்றுக்கொண்ட எளிய வழிகள், ஆலோசனைகள், சுருக்கு வழிகள் அனைத்தையும் உங்கள் வாழ்க்கை கனவுகளை நீங்கள் நனவாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்துடன் உங்களுடன் பகிர்ந்து கொண்டுள்ளேன். இப்புத்தகம் முழுவதும் சில இடங்களில் நீங்கள் என்ற வார்த்தையை அழுத்தமான எழுத்துக்களில் குறிப்பிட்டுள்ளதை நீங்கள் காண்பீர்கள். நான் அவ்வாறு செய்ய காரணம், வாசகராகிய நீங்கள் இந்த நூல் உங்களுக்காகவே உருவாக்கப்பட்டுள்ளது என்பதை உணர வேண்டும் என்பதற்காகத்தான். நீங்கள் என்று நான் குறிப்பிடும் போது உங்களிடம் நான் தனிப்பட்ட முறையில் நேரடியாக பேசுகிறேன் என்ற பொருள் கொள்ள வேண்டும். இப்புத்தகத்துடன் ஓர் ஆத்மார்த்தமான தொடர்பை நீங்கள் உணர வேண்டும் என்பதுதான் என் நோக்கம். ஏனெனில் இரகசியம் உங்களுக்காகவே உருவாக்கப்பட்டது. இப்புத்தகத்தின் பக்கங்களை புரட்டி இரகசியத்தை நீங்கள் படிப்படியாக புரிந்து கொள்ளும் போது நீங்கள் விரும்பும் அனைத்தையும் பெறுவது எப்படி, வேண்டிய நிலைகளை அடைவது எப்படி,
விரும்பியவற்றை செய்வது எப்படி என்பதை அறிந்து கொள்வீர்கள். உண்மையில் நீங்கள் யார் என்பதை தெரிந்து கொள்வீர்கள். உங்களுக்காக காத்திருக்கும் பிரம்மாண்டத்தையும் உணர்ந்து கொள்வீர்கள். இவ்வாறு தன்னுடைய இரகசியம் என்ற நூலிலே ட்ரோன்ரா பைரன் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். எனவே நாம் அனைவரும் இரகசியம் என்ற நூலை கற்று அதிலுள்ள விடயத்தை நடைமுறை வாழ்வில் பிரயோகித்து எமக்கு வேண்டிய அனைத்தையும் வாழ்வில் பெற்று வளம் பெறுவோமாக. எண்ணுவது உயர்வு, எண்ணம் போல் வாழ்க்கை. நன்றி, வணக்கம்.